ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்கிரீன் கேலிப்ரேஷன் சொல்லுவோம். அது என்னன்னா இப்ப பாருங்க, நான் காட்டுறேன். இப்ப நான் சும்மா லெட்டரிங் வந்து அடுத்த வீடியோல போட போறேன். இப்ப நான் அந்த லெட்டர் யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ண போறேன். பாருங்க, நான் அந்த லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துருன்னு இங்க ஒரு லைன் வருதா. இப்போ நான் வந்து ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டிச்சு வரல, வெறும் அவுட்லைன் மட்டும் தான் இருக்கு. ஆஃப் பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணாதான் தெரியும். நான் ஸ்டிச் ஜென்ரேட் ஆகிறதுக்கு என்ன வரணும்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இன்புட் சி வீடியோல இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஜி ஸ்டிச் கொடுத்தோன்னே ஸ்டிச் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனா இங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நீட்டா இல்ல. ஸ்டிச் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கு, தெரியுதா? நமக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஏன் இது இப்படி வருது அப்படின்னா, பொதுவாவே நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ற ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து டிசைன் பண்றவங்க மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸ்கொயர் ஷேப்ல தான் வச்சிருப்பாங்க. அதுதான் பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெறைய பக்கம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது ரெக்டாங்கிள். இந்த ஸ்கிரீன் காலிப்ரேஷன் கரெக்ட்டா இருந்தா தான் ஸ்டிச் ஃப்ளோவும் கரெக்ட்டா வரும். இப்போ இது என்னன்னா, இந்த ஸ்கிரீன் காலிப்ரேஷன் கரெக்ட்டா இல்ல. ஸ்கேல். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் காலிப்ரேஷன் நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டிட்ச கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம போட்டிருக்கிற இந்த டூல வந்து நீங்க இந்த ஸ்டிட்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பெஷல்குள்ள போங்க. இங்க ஹார்ட்வேர் செட்டப்ன்னு ஒண்ணு காட்டும். இந்த ஹார்ட்வேர் செட்டப்குள்ள போனீங்கன்னா, டிஜிடைசர், டைரக்ட் மெஷின் கனெக்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல டிஸ்ப்ளே மானிட்டர்னு ஒண்ணு இருக்கும். இத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க வேல்யூஸ்னு ஒண்ணு காட்டுதா? இங்க வேல்யூஸ் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஸ்கிரீன் காலிப்ரேஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீன் காலிப்ரேஷன்ல தான் நம்ம இங்க ஸ்டிச்சஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்கான வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதாவது இந்த ஸ்கிரீன் காலிப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கொடுக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு டிசைன் பண்றப்ப அது கரெக்டா வரதுக்காக தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க ஹைட் வித் கொடுத்துருக்காங்களா, இங்க ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்க காட்டுற இந்த ஸ்கிரீன் காலிப்ரேஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை மெஷர் பண்ணி அந்த வேல்யூவை நீங்க வந்து இங்க ஃபில் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த ஸ்டிச் வந்து கரெக்டா வரும். இப்ப பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வித் மெஷர் பண்றேன். சென்டிமீட்டர்ல மெஷர் பண்றேன் நான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாக்ஸோட ஸ்கிரீன் காலிப்ரேஷன் பாக்ஸோட ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வைக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 10.5 cm இருக்கு இதனோட வேல்யூ. அப்போ நம்ம இந்த வித் வந்து என்ன வந்திருக்கு, 10.5 cm இருக்கு இந்த பாக்ஸ், ஸ்கிரீன் காலிப்ரேஷனோட பாக்ஸ். நான் இதை வந்து மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஒரு சிஎம்க்கு 10 மில்லிமீட்டரா, அப்போ 1.5 சிஎம்க்கு 105 மில்லிமீட்டர் எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து ஹைட் கொடுக்க போறோம். ஹைட் பாத்தீங்கன்னா 6.5 cm இருக்கு. அப்ப இங்க என்ன கொடுக்கணும், 65 cm mm கொடுப்போம் நம்ம. இங்க வந்து மில்லிமீட்டர் இல்லைன்னா இன்ச்ல மட்டும்தான் வரும். நம்ம ஹைட் வித் வச்சாலும் மில்லிமீட்டர் இன்ச்ல மட்டும் தான் வரும், சென்டிமீட்டர்ல இதுல வராது. உங்களுக்கு ஈஸியா மெஷர் பண்றது சென்டிமீட்டரா இருக்கும். அதனால நான் சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணி அதை மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டேன். இப்ப வந்து வித் இந்த பாக்ஸோட ஸ்கிரீன் காலிப்ரேஷனோட வித் 105 mm, ஹைட் வந்து 65 mmல இருக்கு. ஓகே கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்து இங்க க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா வந்துருச்சா ஸ்டிச், ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கொஞ்சம் கேப் இருக்கா? இங்க வந்து இந்த கேப் வந்து தெரியக்கூடாது. நம்மளுக்கு ஸ்டிச் அப்படி இல்லையே. நம்ம நார்மலா பேஜ் ஓபன் பண்ணோன்னே இந்த ஆரோ ஆன் பண்ணிருப்பீங்க. அப்ப இங்க வந்து ஸ்டிச் வந்து சாட்டின் ஸ்டிச்ல இருக்கு. அதனால நீங்க இந்த ஆட்டோ ஸ்பேசிங்க ஆஃப் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் வித் வந்து நெருங்கி வந்திருக்கும் ஸ்டிச் ஸ்பேசிங்க. இப்ப நான் வந்து ஸ்டிச் வேல்யூ கொஞ்சம் குறைக்கிறேன். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த வேல்யூ நீங்க குறைச்சிக்கலாம். குறைக்கிறப்போ ஓரளவுக்கு வந்து ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரியும். சாட்டின் ஸ்டிச்ல ஆட்டோ ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்றப்போ ஸ்டிச் வந்து கரெக்டா வரும். இல்லைன்னா ஸ்பேசிங் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே.